அனைவருக்கும் வணக்கம். நம்ம விஆர்எம்ஐஎஸ் அகாடமிலேருந்து இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு டாபிக் எக்கனாமிக்ஸில் தமிழ்நாட்டில் வேளாண்மை இந்த டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது 9வது பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடம். இந்த பாடத்தை தமிழ்நாட்டுடைய வேளாண்மைங்கிறது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துலேயும் கேட்கக்கூடிய கேள்விகள் நிறைந்த ஒரு பாடத்திட்டம். ஏன்னா அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் எக்கனாமியை தான் நம்ம இந்தியா வச்சிருக்கோம். இதில் ஒரே ஒரு விஷயம், விவசாயம் அப்படின்னா அதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு திருக்குறளை சொல்லணும். சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. இதான் மிக முக்கியமான ஒரு திருக்குறள். விவசாயத்தோடைய மேம்பாட்டை எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஓகேவா? இந்த பாடத்துல நாம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டுடைய வேளாண்மை தொழில் எப்படி இருக்கு, வேளாண்மை செய்யக்கூடிய நிலப்பரப்பளவு எவ்வளவு இருக்கு, நிலப்பரப்பளவுங்கிறது எவ்வளவு இருக்கு, அதுக்கப்புறம் வேளாண்மையில நீரோட அவசியம், நீர் எவ்வளவு தேவை, நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிற மாதிரி நீர் விவசாயத்திற்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இது கூட நாம பார்க்க வேண்டியது தமிழ்நாட்டில் விளையக்கூடிய பயிர் வகைகள், என்னென்ன விதமான பயிர் வகைகள் இங்க விளையுது. அடுத்து பாத்தீங்கன்னா உற்பத்தி திறன். இந்த உற்பத்தி திறன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? சரி, இதை பேஸ் பண்ணி தான் அப்ப உற்பத்தி திறன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளார குறிப்பிட்ட காலத்துக்குள்ளார உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களோட அளவை தான் நம்ம உற்பத்தி திறன் அப்படின்னு சொல்றோம். இந்த வகையில இந்த பாடத்தை கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போமா? சரி, முதல்ல நம்ம விவசாயம் எப்படி இருந்தது அப்படின்னா, ஆங்கிலேயர் வருகைக்கு முன்னாடி நம்ம கிட்ட நிறைய பொருட்கள் நம்மகிட்ட விளைந்ததா முன்னோர்கள் நம்மகிட்ட சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல விவசாயத்தை தான் முழுமையா நம்பி இருந்தோம். ஆனா இப்ப சமீப காலமா நம்மளுடைய மக்கள் தொகையை கணக்கெடுக்கும் பொழுது நம்மளுடைய விவசாயத்துல எந்த அளவு நம்மளுடைய மாற்றம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த வகையில நம்மளுடைய உற்பத்தி திறனும் குறைஞ்சிருக்கு. அதே சமயத்துல நம்மளுடைய விவசாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வேலை வாய்ப்புல தொழிலாளர்கள் ஈடுபடக்கூடிய எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்கு. அப்படிங்கிறதா இன்னைய கருத்தா நம்மகிட்ட இருக்கு. ஆக்சுவலா 2001 மக்கள் தொகையின் பிரகாரம் கிட்டத்தட்ட 49.3 விழுக்காட்டு வேளாண்மை துறை இருந்தாங்க. ஆனா அதுவே 2011 பாத்தீங்கன்னா 42.1 மாறி இருக்கு. 49.3 இருந்த வேளாண் தொழிலுடைய அந்த ஈடுபாடு அதுவே 2011 பாப்புலேஷன் சென்சஸ் பிரகாரம் 42.1 குறைஞ்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்கள் வேளாண்மை துறையில இருந்து கொஞ்சம் வெளியேறி இருக்காங்க. இப்ப வேலை வாய்ப்புகளை வெளியில தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிற சூழலை தான் நாம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, அடுத்து இதுல வேளாண்மை தொழில ஈடுபடக்கூடிய அந்த மக்களுடைய பிரிவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நிலம் உள்ளவங்களா இருப்பாங்க, இல்ல நிலமற்றவர்கள் இருப்பாங்க. நிலம் உள்ளவர்கள் அப்படின்னா கண்டிப்பா அவங்க விவசாய தொழில கண்டிப்பா ஈடுபடுவாங்க, அதுல மாற்றமே இல்லை. நிலமற்றவர்கள் அவருடைய தொழில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலமற்றவர்கள் கூலி தொழிலாளர்களா அந்த நிலத்தில் இருப்பாங்க. நிலம் உள்ளவர்கள் பெரும்பாலும் அந்த விவசாயத்துல முழுமையா ஈடுபடுவாங்க. இந்த இடத்துல ரெண்டு பேரும் ஒரு குறிப்பிட்ட அளவு அதுல ஈடுபாடு காட்டும் பொழுது மட்டும்தான் இதுல நம்ம முன்னேற்றத்தை நம்ம கொடுக்க முடியும். அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மள்ட்ட மொத்த நிலப்பரப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல நம்மளுடைய 2015-16ல 79,38,000 தான் அந்த வேளாண்மை சாகுபடி செய்யக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையா இருந்தது. ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடி அதுவே 81,18,000 இருந்த ஒரு மக்கள் தொகை, அதாவது வேளாண்மையில் ஈடுபடக்கூடிய மக்கள் தொகை 79,38,000 குறைஞ்சிருக்குன்னா இப்ப என்ன அர்த்தம்? அங்க ஒவ்வொரு மக்களும் தன்னுடைய வேலை வாய்ப்புகளை தன்னை தேடி, இந்த வேளாண்மையில ஒரு நிலையான வருமானம் இல்ல, நம்ம வேற ஒரு இடத்தை தேடி போகணுங்கிற இந்த தன்மைக்கு போறதுனாலதான் நம்மளுடைய நிலை இப்படி மாறி இருக்கு. சரி, அப்ப பெரும்பாலான விவசாயிகள் இந்தியா மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, பெரும்பாலான இந்திய விவசாயிகளும் சரி, தமிழக விவசாயிகளும் சரி, பெரும்பாலும் யாரா இருக்கிறாங்கன்னா அவர்கள் அனைவரும் பெரும்பாலும் குறு விவசாயிகளா தான் இருக்கிறாங்க. குறு விவசாயிகள்னா யாரு? 1 ஹெக்டேருக்கும் குறைவான நிலம் உள்ளவர்களை குறு விவசாயிகள் என்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு அடுத்த நிலையில யார் இருக்காங்கன்னா சிறு விவசாயிகள். சிறு விவசாயிகள் அப்படின்னா யாரு அப்படின்னா, அவங்கெல்லாம் 1-2 ஹெக்டேர் நிலம் உள்ளவங்களா இருப்பாங்க. குறு விவசாயிகள்னா 1 ஹெக்டேர் நிலம், சிறு விவசாயிகள்னா 1-2 ஹெக்டேர் நிலம் உள்ளவர்களா இருப்பாங்க. அப்ப இதை தாண்டி யாரு சார் இருக்காங்க? அவங்க பெரு விவசாயிகள். இவங்க 5, அதாவது 2 ஹெக்டேருக்கு மேல நிலம் வச்சிருந்தா அவங்க எல்லாம்
பெரு விவசாயிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆக மொத்தம் 3 வகையான விவசாயிகள்: சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள், பெரு விவசாயிகள் அப்படின்னு 3 வகையான விவசாயிகளை நாம வச்சிருக்கோம். ஓகேவா? சரி, அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம இந்தியா முழுக்கையும் இப்ப விவசாயிகளுடைய நிலங்களுடைய அளவு குறைஞ்சிட்டு வருது. ஏன் சார் குறு விவசாயிகளோட எண்ணிக்கை அதிகமாகுது அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட உலகத்திலேயே முதல் நிலையில நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நம்ம இப்ப சொல்லி இருக்கோம். அப்ப நம்மளுடைய நிலம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஹெக்டேர் இருக்குன்னு வச்சுக்கலேன், 1 ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கலேன். 1 ஏக்கரு ஒரு ஃபேமிலிக்கு, ஒரு 4 பேர் கொண்ட ஃபேமிலிக்கு இருக்குன்னா கண்டிப்பா அது நில வகைப்பாடு வரும்போது 0.25 ஏக்கர்ஸ் தான் வரும். அப்ப அவருடைய நிலை என்னவாகும்? அப்ப நிலமானது உடைய ஆரம்பிக்கும். அப்ப பார்ட்டிஷன் ஆஃப் லேண்ட் வந்து அதிகமாயிடும். அப்ப அதிகமாகும் பொழுது அப்ப அதுக்குள்ளார நீங்க எந்த விதமான உழவு செயல்பாடும் செய்ய முடியாது, அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே செய்ய முடியாது. அப்ப மெக்கனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? மெக்கனைசேஷன் என்ன? அதாவது இயந்திரமயமாக்கல். இயந்திரமயமாக்கல் விவசாயத்துல செய்ய முடியாது. இப்ப 2 விஷயம் நடக்குது. ஒண்ணு, லேண்டு குறைஞ்சு வருது, குறு விவசாயிகளுடைய எண்ணிக்கை அதிகமாயிருது. இரண்டாவது, உற்பத்தியும் குறையுது. ஏன் உற்பத்தி குறையுதுன்னா, அப்ப நவீன வேளாண்மையை அவர்களால் செய்ய முடியல. இந்த 2 விஷயத்தினால நில அளவு குறையிறது மட்டும் இல்ல, உற்பத்தியும் குறையுது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இப்ப அடுத்ததா பார்ப்போமே. தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டுடைய மொத்த நிலப்பரப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,33,33,000. இதுதான் தமிழ்நாடு. இது கண்டிப்பா இது ஒரு கேள்வியில கேட்டிருக்காங்க. 1,33,33,000. இதுதான் தமிழ்நாட்டுடைய டோட்டல் ஹெக்டேர்ஸ், நம்மளுடைய நிலப்பரப்பு. இதுல இந்த நிலப்பரப்புல தான் நியர்லி நாம வந்து ஒரு 1/3 நம்ம விவசாயத்துக்காக நம்ம பயன்படுத்துறோம். 1/3 தான் நம்ம விவசாயத்துக்காக பயன்படுத்துறோம். இப்ப விவசாயம் அல்லாத பயன்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 17% பயன்படுத்துறோம். சார் அது என்ன சார் விவசாயம் அல்லாத பயன்பாடு அப்படின்னா, நம்ம பில்டிங்ஸ் கட்டுறோம், ரோடு போடுறோம், அதர் திங்ஸ் இருக்கு இல்லையா, இண்டஸ்ட்ரீஸ், இது மாதிரி விவசாயம் அல்லாத செயல்பாடுகளுக்காக கிட்டத்தட்ட 17 விழுக்காடு பயன்படுப்பேன். தமிழ்நாட்டுடைய மொத்த நிலப்பரப்புன்னு பாத்தீங்கன்னா 1,33,33,000 ஹெக்டேர்ஸ். அதுல 1/3 வந்து நம்ம விவசாயத்துக்காக பயன்படுத்துறோம். இப்ப விவசாயம் அல்லாத பயன்பாட்டுக்கு நம்ம கிட்டத்தட்ட 17% விவசாயம் அல்லாத பயன்பாட்டுக்கு நம்ம பயன்படுத்துவோங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரி, அப்ப சார் இந்த உற்பத்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த உற்பத்திங்கிறது ரொம்ப 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 கூடுதலாகவும் இருந்தது, குறைவாகவும் இருந்தது. இது வந்து ஆரம்ப காலத்துல இருந்து நமக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகளாவே நமக்கு தெரியுது. உற்பத்திங்கிறது நம்ம சொன்ன மாதிரியே கரெக்டா ரெகுலரா அந்த உற்பத்தி வரல. அப்ப என்ன சார் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நமக்கிட்ட இருக்கக்கூடிய காடுகளுடைய பரப்பளவும் அதிகமா தான் இருந்துச்சு. காடுகளுடைய பரப்பளவு எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 2,125,000 ஹெக்டேர்ஸ் வந்து நமக்கிட்ட காடுகளுடைய பரப்பளவு இருந்துச்சு. 2,125 ஹெக்டேர்ஸ் இதான் காடுகளாக இருந்தது. இதுல சப்போஸ் 4 விழுக்காடு நிலங்கள் வந்து இப்போதைக்கு பயன்படுத்தவே முடியலன்னா என்ன, எந்த விதமான ஆக்டிவிட்டிஸுக்கும் அந்த நிலம் வந்து பொருந்தாது அப்படிங்கிற நிலையில தான் இருக்கு. அதே மாதிரி அது தரிசு நிலங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா தரிசு நிலங்கள் அப்படின்னா என்னன்னா, தரிசை பொறுத்த வரைக்கும் 13% தரிசா இருக்கு. அப்படின்னா என்னன்னா, தரிசு நிலங்கள் வந்து வேற எதுக்கும் உதவாது. அப்படின்னா என்னன்னா ஃபேலோ லேண்ட். ஃபேலோ அப்படின்னா என்னன்னா விவசாயமே செய்து ஒண்ணு கைவிட்ட நிலமா இருக்கும், அல்லது விவசாயமே செய்ய முடியாத நிலங்களா அது இருக்கும். அதான் நம்ம தரிசு நிலங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த தரிசு நிலங்கள் தான் பெரும்பாலும் என்ன பண்றாங்க, பெரும்பாலும் நில பயன்பாடு, வீடு கட்டக்கூடிய பயன்பாட்டுக்காக நம்ம பயன்படுத்துறோம். அப்ப இப்ப எல்லாம் நிறைய வந்து நம்மளோட அக்ரிகல்ச்சர் லேண்டே நம்ம வந்து வீடு கட்டக்கூடிய பயன்பாடு பொய்யா ஒரு லெட்டர் வாங்கிட்டு அக்ரிகல்ச்சருக்கு பயன்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வீட்டு மனைகளா பிரிச்சு போடுறோம். இது நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுங்கிறத இன்னும் கொஞ்ச நாள்ல சாப்பாட்டுக்கே நம்ம வந்து தடுமாறும் போது நிச்சயமா அதை நம்ம உணர்வோம். அதுல மாற்றமே இல்லை. ஓகே, சரி, ஓகே, அதை புரிஞ்சுக்கணும். ரைட். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பயிர் செய்யக்கூடிய பரப்பளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 45,44,000 ஹெக்டேர்ஸ் வந்து தமிழ்நாட்டுல பயிர் செய்கிறோம். எவ்வளவு பண்றோம்? 45,44,000 ஹெக்டேர்ஸ் பயிர் செய்யக்கூடிய பரப்பா நமக்கிட்ட இன்னைக்கு இருக்கு. சரி, அப்ப மழையை பொறுத்துதான் நம்ம காலத்துல நம்மகிட்ட வந்து விவசாயம் வந்து மாறுது. அதாவது பரப்பளவு கூடுதோ குறையுதோ, இது ரெண்டுமே நமக்கு பெய்யக்கூடிய மழை அளவை பொறுத்துதான் நாம இதுல பாக்குறோம். இதுல அப்ப மழை அளவு எவ்வளவுதுன்னா வருடத்துக்கு வருடம் இது மாறுது. எப்படி மாறுது அப்படின்னா, நமக்கிட்ட நிலையான ஒரு மழை அளவு இல்லை. ஏன்னா நாம வந்து
தென்மேற்கு பருவ காற்று அந்த மழையை வந்து கம்மியாகவும் வடகிழக்கு பருவமழையை கொஞ்சம் அதிகமாகவும் நாம பெறுகிறோம். அப்படி பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய உணவு உற்பத்திங்கிறது அதிகப்படியா ஏற்ற இறக்கங்களோட இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, ஓகே. இப்ப விவசாயம் செய்யணும்னா நமக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நீர் ஆதாரங்கள். சார், நீர் ஆதாரங்கள் அப்படின்னா என்ன? உடனே நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? ஆறு சார், ஏரி, குளம், குட்டை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நீர் ஆதாரங்கள் என்பது வேளாண்மை செய்வதற்கு இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்கள். இந்த நீராதாரங்கள் வேற எதற்கெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியலாவும் நம்ம பயன்படுத்துறோம். அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய மழையானது வடகிழக்கு பருவமழையும் வந்து அதிகமா எடுத்துக்கிறோம், தென்மேற்கு பருவமழை வந்து கம்மியா எடுத்துக்கிறோம். ஆக மொத்தம் இந்த மழை பொழிவு தான் நம்மகிட்ட வந்து மிகப்பெரிய நன்மையை கொடுக்குது. அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய நீர்ப்பாசன ஆறா இருக்கிறது காவிரி தான். காவிரி தான் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய தென் பகுதியில் இருக்கக்கூடிய மிக நீளமான நதி அப்படின்னு நம்ம சொல்றோம். தென் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக நீளமான நதி அப்படின்னு நம்ம காவிரியை சொல்றோம். அப்ப காவிரி ஆறு தான் நம்மளுடைய வேளாண்மையை தீர்மானிக்கக்கூடிய பகுதி பொறுப்புல இருக்கக்கூடிய ஆறு. அப்படி பார்க்கும்போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய நதிகள், நம்மகிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன நதிகள்ல இருந்து வரக்கூடிய நீர் ஆதாரத்தை பொறுத்து நம்முடைய நில பாசன வசதி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 57 விழுக்காடு வந்து நம்ம பாசன வசதியை நம்ம பெறுகிறோம். அப்படின்னா வந்து ஆறு மட்டும் இல்ல, ஏரி இருக்கு, குளம் இருக்கு, இது இல்லாம சின்ன சின்ன வாய்க்கால்கள் இருக்கு. இது எல்லாத்தையுமே நமக்கான நீராதாரம் போயிடும். இது இல்லாம பூமிக்கு அடியில போடக்கூடிய ஆழ்துளை கிணறுகள், இவற்றையும் நம்ம நீராதாரமா பயன்படுத்துவோம். அப்ப நீராதாரம் என்பது பூமிக்கு மேல இருக்கிறது மட்டும் தான் நீராதாரம் அப்படின்னு இல்ல, பூமிக்கு கீழே இருக்கிறதையும் நம்ம நீராதாரமா தான் நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஓகேவா? சரி. அப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏரி இருக்கு, குளம் இருக்கு, குட்டைகள் இருக்கு, வாய்க்கால்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் சொல்றேன், இதெல்லாம் நீராதாரம் சொன்னோம். அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2239 வாய்க்கால்கள் இருக்கு. இது கூடலாம் குறையலாம். 2239 வாய்க்கால்ங்கிறது ஏன்னா எவ்ரி இயர் நம்ம அரசாங்கம் வந்து புதிய புதிய வாய்க்கால்களை புதுசா கிரியேட் பண்றாங்க. அதே மாதிரி ஏற்கனவே இருக்க வாய்க்கால்களை தூர்வாடுறாங்க. அப்படி வாய்க்கால் வந்து வாய்க்காலோட எண்ணிக்கை மாறலாம், பட் இவ்வளவு வாய்க்கால்கள் தோராயமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஏரிகள் பாத்தீங்கன்னா 7985 பெரிய ஏரிகள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிறிய ஏரிகள் 7985, பெரிய ஏரி பாத்தீங்கன்னா 33,142 பெரிய ஏரிகளும் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஏரிகள் நிறைந்த மாவட்டம் பாத்தீங்கன்னா முதல்ல செங்கல்பட்டை சொன்னாங்க. அப்ப இவ்வளவு ஏரிகள் இருக்கும் பொழுது அப்ப நீர்ப்பாசன அளவு அதிகரிச்சிருக்கணுமா இல்லையா? என்ன அர்த்தம்னா நம்ம ஏரிகள் இருக்கக்கூடிய ஏரியாக்கள்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஏரிகளை ஆக்கிரமிப்பு செய்யறதுனாலையும் அந்த ஏரிகளுக்கு வரக்கூடிய வரத்துகளை அவர்கள் அனுபவிப்பதனாலையும் இப்ப ஏரிகளுடைய நீர் கொள்ளளவு வந்து குறையுது. அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே நீர் பரப்பளவு, அதாவது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பரப்பளவு குறையும் பொழுது உற்பத்தி பரப்பளவும் நம்ம நாட்டில் குறையுது. இதுதான் உண்மை. ஓகேவா? இதை நம்ம வந்து இது வந்து இவங்க அவங்கன்னு சொல்ல முடியாது. எல்லா விதமான மக்களும் இந்த மாதிரியான தவறுகளை பண்றாங்கிறத நாம வந்து உளப்பூர்வமா நம்ம ஏத்துக்கணும். ஓகேவா? சரி. அடுத்து பாத்தீங்கன்னா மறை நீர் அப்படின்னு நான் சொல்றோம். அது என்ன சார் மறை நீர்? மறை நீர் என்பது மறைந்த அளவு நீர், ஹிடன் வாட்டர் அப்படின்னு, மறைந்த அளவு இருக்கக்கூடிய நீர் அப்படின்னு. அப்படின்னா என்னன்னா விவசாயமா இருக்கலாம் அல்லது ஒரு தொழிற்சாலையில இருந்து வரக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய பொருளா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இந்த மறை நீருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆக்டிவ் ரோல்ல இருக்கு. இப்போ ஒரு விவசாயம் செய்வதற்கு நாம நிறைய தண்ணி விடுறோம். அப்ப அந்த தண்ணீரும் மறை நீர் தான். நாம பார்க்கும்போது கையில நெல்மணியோ இல்ல கோதுமையோ இதையோ தான் பார்க்கிறோம். ஆனால் அந்த ஒரு நெல்மணியோ அல்லது ஒரு கோதுமையோ உற்பத்தி செய்வதற்கு எவ்வளவு நீரை பயன்படுத்துகிறதோ அதுதான் மறை நீர். சரி. அதே மாதிரி ஒரு தொழிற்சாலையிலிருந்து ஒரு கார் வெளில வருது, இல்ல ஒரு பைக் வெளில வருது, இல்ல ஒரு ப்ராடக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் டப்பா வருது. எது எடுத்தாலும் அதில் கண்டிப்பா அதை உற்பத்தி செய்வது ஒரு முழு பொருளா வெளில வருவதற்கு கண்டிப்பா இந்த மறை நீர் அப்படிங்கிறது இருக்கு. யாருங்க இந்த மறை நீர் அப்படின்னு சொன்னா அப்படின்னா முதல்ல 1990ஆம் ஆண்டு டோனி ஆலன் அப்படிங்கிறவர் தான் அந்த மறை நீருங்கிறையே முதல்ல வெளிப்படுத்தினார். மறை நீர் அப்படின்னு அவர் தான் முதல்ல சொன்னார். அப்படின்னா என்னன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாம ஒரு ப்ராடக்ட் வெளில வர்றதுக்கு பல லட்சம் லிட்டர் தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது தான் சொல்றவருக்கு தான் அவர் மறை நீர் அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம விவசாயத்திலையும் அதிகப்படியான கான்சென்ட்ரேட் பண்றோம், தொழிற்சாலை உற்பத்தியிலையும் கான்சென்ட்ரேட். அப்ப எவ்வளவு நீரை நாம் பயன்படுத்திக்கிறோம் அப்படி பாத்தீங்கன்னா
இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப மறைநீர். சார் இந்த மறைநீர் எங்க சார் இருக்கு? கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கா? கண்ணுக்கு தெரியல. ஆனால் முன்னாடியே இருக்கக்கூடிய நம்ம பூமிக்கடியில் இருக்கக்கூடிய நீரை தான் அதுக்கு பயன்படுத்துறாங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப எவ்வளவு நீரை பயன்படுத்துறோமோ அப்ப அந்த நீரெல்லாம் எடுத்து விவசாயத்துக்கு பயன்படுத்தியிருந்தா விவசாயத்தோட உற்பத்தி அதிகரிச்சிருக்கும். இந்த வகையில தான் நம்ம ரெண்டு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். ஓகேவா? அதாவது ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு வெளில கொண்டு போகும்போது பொருள் மட்டும் போகல, பொருள் கூட என்ன போகுது, தண்ணீரும் போகுதுங்கிறதையும் நாம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? உதாரணத்துக்கு ஒரு மெட்ரிக் டன் கோதுமை நம்ம உற்பத்தி செய்யறோம் அப்படின்னா உலக அளவுல சராசரியா 1340 கியூபிக் மீட்டர் தண்ணீரை நம்ம பயன்படுத்துறோம். ஒரு மெட்ரிக் டன் கோதுமையை உற்பத்தி செய்வதற்கு 1340 கியூபிக் மீட்டர் இந்த அளவுக்கு தண்ணீரை நம்ம பயன்படுத்துறோம். அப்ப நாம இங்கிருந்து ஒரு மெட்ரிக் டன் கோதுமை வெளில அனுப்புறோம்னா நம்ம கூடவே 1340 லிட்டர் கியூபிக் மீட்டர் தண்ணீரையும் நாம் கூடவே அனுப்புகிறோம் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா உலக அளவுல அதிகமா நாம தான் நன்னீர் பயன்பாட்டாளராக இருக்கு. நன்னீர் என்பது என்ன, மறைநீர் என்பது என்ன அப்படிங்கிறத தெளிவா சொல்லிடுறேன். நன்னீர் என்பது நாம கிட்ட இருக்கக்கூடிய குடிநீரை தான் நம்ம நன்னீர்னு சொல்றோம். அப்ப நன்மை செய்யக்கூடிய நீர் நன்னீர், மறைநீர் என்பது மறையக்கூடிய நீர் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்ப நன்னீர் என்பது நம்ம பூமியில கிட்டத்தட்ட 3% தான் இருக்கு. பூமியில 3% தான் இந்த உலகத்திலேயே இருக்கு. இந்த நீரை தான் நம்ம எல்லா குடிநீருக்காகவும் பயன்படுத்துறோம் இந்த உலகத்திலேயே. ஆக இந்த நீரையே நம்ம அதிகமா இந்தியாவில தான் அதிகமா யூஸ் பண்ணியிருக்கோம். அத்தனை லட்சம் கோடி மக்கள் இந்த நல்ல நன்னீரை பயன்படுத்துறாங்க. அப்ப சில வெளிநாடுகள்ல இப்ப இந்த நீரோடைய பயன்பாடு இதுக்காக தான் மறுசுழற்சி அப்படிங்கிறத சில நாடுகள்ல இன்னமும் புதுசா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது உலகத்திலேயே 5வது மிகப்பெரிய மறைநீர் ஏற்றுமதியாளரா இன்னைக்கு இந்தியா இருக்கு. 5வது பொசிஷன்ல இந்தியா இருக்கு. அப்ப பாத்துக்கோங்க, நாம உற்பத்தி செய்யற பொருள் உற்பத்தி ஆகுது அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அது கூடவே தண்ணீரையும் நாம் நம்ம பயன்படுத்தி அதையும் நம்ம வெளியில ஏற்றுமதி பண்றோங்கிறதையும் நாம புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான் அந்த கான்செப்ட். ஓகேவா? சரி, அடுத்து சரி இதெல்லாம் சொல்றோம்ல, அப்ப நமக்கு இருக்கக்கூடிய தண்ணீரை நாம வச்சு என்ன பண்ணணும், என்னதான் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய வேளாண்மையை வளர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல நிலத்தடி நீர் பயன்பாட்டை முதல்ல சீர் செய்யும். நிலத்தடி நீர் பயன்பாட்டை சீர் செய்யணும். எப்படி சார் சீர் செய்யறது? நிலத்தடி நீர் பயன்பாட்டை முதல்ல கண்டிப்பா சீர் செய்யணும். இப்ப சீர் செய்யணும்னா என்னன்னா, இதுக்கு ஒரு ரெகுலேஷன் வேணும். நீரோட பயன்பாட்டை குறைக்கணும். அப்ப அதிகப்படியான நீரை பயன்படுத்தக்கூடிய தாவரங்களையோ பயிர்களையோ பண்ணக்கூடாது. அப்ப நிலத்தடி நீர் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி வளம் குன்றா வேளாண்மைக்கு இது ஒரு மிகப்பெரிய சவால். எது? நிலத்தடி நீரை அதிகமா பயன்படுத்துறது வளம் குன்றா வேளாண்மைக்கு மிகப்பெரிய சவால். அதனால அதையும் நம்ம சரி பண்ணணும். இது எல்லாமே நிலத்தடி நீரை மிக மென்மையாக கையாள்வதற்கான மிக உத்தியாக நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? சரி, அடுத்து என்ன விதமான பயிர்கள், என்ன விதமான பாசனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் விளையக்கூடிய மிக முக்கியமான பயிர் பாத்தீங்கன்னா நெல்லு தான். தமிழ்நாட்டில் அதிகப்படியா விளையக்கூடிய பயிர் நெல்லு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முத்துச்சோளம். இது ரெண்டு தான் அதிகமா பயன்படும். ஒரு காலத்துல பருத்தி அதை அதிகமா விளைந்த இந்த மண்ணு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகம் என்ன பண்றது, நெல்லும் முத்துச்சோளமும் பருத்திகளும் விளையுது. இதுல நம்ம பயிரிடப்படக்கூடிய பயிர்களை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு உணவு பயிர், இன்னொன்னு உணவு அல்லாத பயிர் அப்படின்னு பிரிக்கிறோம். ரெண்டு பயிரா பிரிக்கிறோம், உணவு பயிர், உணவு அல்லாத பயிர். அது என்ன சார் உணவு பயிர்? உணவு பயிர் என்பது நாம மனிதனுடைய தேவைகளுக்காக உணவிற்காக பயன்படுத்தக்கூடிய உணவு பயிர். அதாவது நெல்லு, கோதுமை, இது மாதிரியானது. உணவு அல்லாத பயிர்கள் பாத்தீங்கன்னா சிலது அலங்கார பொருட்களா இருக்கலாம், சிலது மாவு பொருட்கள் வேற மாதிரியான ப்ரொடக்ஷனுக்காக பயன்படுத்தக்கூடிய உணவு இல்லாத இருக்கலாம், ஸ்பைசஸா இருக்கலாம். இந்த மாதிரியான பொருட்கள் இருக்கு இல்லையா, இதான் உணவு அல்லாத பயிர்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். ஓகேவா? சரி, அப்ப மொத்த பரப்பளவுல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 1,33,33,000 ஹெக்டேர்ல கிட்டத்தட்ட நாம பயிரிடக்கூடிய பரப்பளவு நாம கிட்ட இருந்தது 59,94,000 ஹெக்டரா இருந்துச்சு. எப்ப? 2014-15 இருந்தது. 1,33,33,000 ஹெக்டேர் நிலத்துல நாம வச்சிருந்த பயன்பாட்டுக்காக 2014-15 வச்சிருந்தது 59,94,000 ஹெக்டேர் இருந்தோம். ஆனா இன்னைக்கு இதுல 76 விழுக்காடு உணவல்லாத பயிர்களா தான் இருந்துச்சு. உணவல்லாத பயிர்கள்னா பருத்தி, கரும்பு, இதெல்லாம் உணவல்லாத பயிர்கள். ஓகேவா? இது மாதிரியான உணவல்லாத பயிர்களையும் நாம பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? சரி, ஆகப்பட்ட மழை பொழிவா இருக்கலாம், காலநிலையா இருக்கலாம், சந்தை விலையா இருக்கலாம், இது எல்லாமே ஒரு இடத்தோட பயிரை உற்பத்தி செய்வதோட அளவை மாத்துது.
மழை எப்ப பெய்யும், மழைப்பொழிவு இந்த வருஷம் சரியா மழை பெய்யலைன்னா அந்த வருஷம் உற்பத்தி கம்மியா இருக்கும். அதே மாதிரி நீர் இருப்பு, மழைப்பொழிவு இருந்தாதான் நீர் இருப்பு சரியா இருக்கும். அதே மாதிரி காலநிலை மாற்றங்களும் இருக்கும். அதே மாதிரி சந்தை விலை, ஒரு பொருளுக்கு கிடைக்கக்கூடிய சந்தை விலை, இதை பொறுத்தும் நம்ம செய்யக்கூடிய பொருட்களுடைய உற்பத்தி சரியா இருக்கும். இதெல்லாம் வச்சுதான் நாம சொல்றோம். ஓகேவா? சரி, அடுத்து நீர் ஆதாரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், பூமிக்கு மேல உள்ள நீர் ஆதாரங்கள், பூமிக்கு கீழே உள்ள நீர் ஆதாரங்கள். பூமிக்கு மேல உள்ள நீர் ஆதாரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமியோடைய மேற்பரப்புல இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்களை மேற்பரப்பு நீர் ஆதாரங்கள் அப்படின்னு சொல்றோம். ஒண்ணு மேற்பரப்பு நீர் ஆதாரங்கள், மேற்பரப்பு நீர் ஆதாரங்கள். இன்னொன்னு அடிப்பரப்பு நீர் ஆதாரங்கள். இப்ப மேற்பரப்பு நீர் ஆதாரங்கள் பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன ஏரி, குளம், குட்டை, ஆறு, இது எல்லாம் பூமிக்கு மேல இருக்கு. அப்ப அடிப்பரப்புங்கிறது நம்ம பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய ஆழ்துளை கிணறு நீர்கள், ஆழ்துளை கிணறு, அப்புறம் கிணறு, இந்த நீர்களையும் நீங்க விவசாயத்துக்காக பயன்படுத்துவீங்க. அப்படி பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல பழைய கணக்கெடுப்பு 2014-15 கணக்கெடுப்படி கிட்டத்தட்ட 62% கிணறுகளும், வாய்க்கால் 24%, ஏரிகள் 14% இருந்துச்சு. புரியுதுங்களா? இப்ப நீருடைய பாசனத்திற்காக நம்ம இருந்தக்கூடிய நீரோட அளவு, கிணறுகள் 62%, வாய்க்கால் 24%, ஏரிகள் 14% நம்முடைய விவசாய உற்பத்திக்காக நம்ம வச்சிருக்கோம். ஆனால் அதோடைய அளவு என்னவாகுது? அப்பக்கப்ப மாறிடுதா இல்லையா? அப்ப அது நம்ம கண்கூடாவே தெரியுது. சரி, அப்ப இந்த மாதிரி நீர் ஆதார பிரச்சனைகளால, நீருடைய பிரச்சனையினால விவசாய உற்பத்தி குறையுதுங்கிறது நிலையை மாற்றுவதற்காக நாம் கண்டறிந்த மிக முக்கியமான தொழில்நுட்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உலகத்திலேயே அதிகப்படியா மக்களால் விரும்பி செய்யக்கூடிய ஒரு நீர் தொழில்நுட்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு பேரு நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம். தட் இஸ் மைக்ரோ இரிகேஷன். மைக்ரோ இரிகேஷன். இதுல என்ன சார் வரும் அப்படின்னா, ட்ரிப் இரிகேஷன், தட் இஸ் சொட்டு நீர் பாசனம். இரண்டாவது ஸ்பிரிங்க்லர் இரிகேஷன், அதுக்கு பேரு தெளிப்பு நீர் பாசனம். ஒன்னு சொட்டு நீர் பாசனம், இன்னொன்னு தெளிப்பு நீர் பாசனம். இந்த இரண்டு வகையான பாசன முறைகளை நாம பயன்படுத்தி இருக்கோம். ஓகேவா? அப்ப இந்த அளவுல என்ன சார் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை பயன்படுத்துறதுனால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, ரொம்ப நீரை குறைந்த அதாவது ஒரு சமகால இடைவெளியில நீரை நம்ம பாய்ச்சலாம். இதை சமகால இடைவெளியில நீரை பாய்ச்சுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுது. ஒண்ணு. ரெண்டாவது, அதிக மகசூல் கிடைக்கிறது. இந்த நுண்ணீர் பாசன முறைகளை பயன்படுத்துவதனால என்ன சார் கிடைக்குது அப்படி பாத்தீங்கன்னா, முதல்ல நமக்கு அதிக மகசூல் கிடைக்குது. ரெண்டாவது, சீரான இடைவெளியில நம்ம நீரை பாய்ச்சலாம். எவ்வளவு பாய்ச்சலாம்? குறைவான அளவுல பாய்ச்சலாம். அப்படி பண்ணும்போது என்ன சார் நடக்குது அப்படின்னா, உற்பத்தி திறன் நடக்குது. என்ன நடக்குது? அப்படி பண்ணும்போது உற்பத்தி திறன் நமக்கு நடக்குது. சரி, உற்பத்தி திறன் நடக்கிறது மட்டும் இல்லாம, இந்த வேலையாட்கள் இருக்காங்க இல்லையா, பணியாட்கள், இந்த பணியாட்களுடைய செலவையும் கணிசமா குறைக்குது. அப்ப நம்பர் ஆஃப் லேபர்ஸை நம்ம எவ்வளவு எங்கேஜ் பண்ணிக்கிறோம் முதல்ல, இப்ப சொட்டு நீர் பாசனமோ, நுண்ணீர் பாசனமோ அல்லது தெளிப்பு நீர் பாசனமோ வந்த பிற்பாடு லேபரோட எங்கேஜ்மெண்ட் எவ்வளவு குறைச்சிருக்கோமோ, அப்ப செலவை குறைக்கிறோமா இல்லையா, இதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது மிக முக்கியமானது கலைகளுடைய வளர்ச்சி. கலை வளர்ச்சி ரொம்ப முக்கியம். எந்த ஒரு பயிர் பண்ணாலும் நிலங்கள்ல அதிகப்படியா தாவரங்களோட உற்பத்தியை அதிகமா பாதிப்பது களைகள் தான். அப்புறம்தான் பூச்சிகள், நோய்கள். அப்ப களைகள் எவ்வளவு பெரிய டேஞ்சரான ஒரு பயிர் அப்படின்னு பார்க்கணும். அப்ப களைகள் என்ன பண்ணுதுன்னா, அந்த களைகளோட வளர்ச்சியும் சொட்டு நீர் பாசனம் தவிர்க்குது. ஏன்னா நீங்க வேற விதமான பாசனங்கள் பண்ணும்போது களைகள் வளர்வதற்கு தேவையான நீர், சத்து எல்லாமே ஓப்பனா கிடைக்கிறதுனால களைகள் முளைக்க ஆரம்பிச்சிடும். சொட்டு நீர் பாசனம் என்பது, நுண்ணீர் பாசனம் என்பது தாவரங்களுடைய வேர் பாகங்கள்ல மட்டுமே டைரக்டா போய் தண்ணி கிடைக்கிறதுனால, இப்ப எந்த பர்டிகுலர் தாவரத்துக்கு நீங்க தண்ணி விடுறீங்களோ அந்த தாவரங்கள் மட்டும் நல்லா முளைச்சுக்கும். மீதி தாவரங்களுக்கு நீர் கிடைக்காதனால அந்த இடத்துல களை முளைப்பதோடைய முளைப்பு தடைப்படுகிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்ப நுண்ணீர் பாசனத்தினால இன்னைக்கு விளைச்சல் அதிகமாயிருக்கு, உற்பத்தி திறன் அதிகமாயிருக்கு,
இது எல்லாமே நடக்கும்போது லேபரோட என்கேஜ்மெண்ட்டையும் நம்ம குறைச்சிருக்கோம். இது கூட மிக முக்கியமானது என்னன்னா, உர பயன்பாட்டுக்கும் நம்ம வந்து தண்ணீரை பயன்படுத்தலாம். உரம் போடுறோம் இல்லையா, உரம் போடுறதுக்கு ஆள் பயன்படுத்தலாம். இப்ப இது என்னன்னா, அந்த உரத்தை தண்ணீர கலந்து நம்ம வெளியிடுறதுனால இதுக்கு பேரு உரப்பாசனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்ப நிறைய பெரிய பெரிய நிலங்கள் உள்ள பகுதிகளில் வந்து இந்த மெத்தடாலஜியை பயன்படுத்துறாங்க. அதுக்கு பேரு உரப்பாசனம், ஆங்கிலத்துல ஃபெர்டிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. உரப்பாசனம் சொல்றாங்க அல்லது ஃபெர்டிகேஷன் சொல்றாங்க. அப்ப உரமிடுவதற்கும் நம்ம அந்த நீரை பயன்படுத்திக்கிறோம். தண்ணீரையும் நம்ம என்ன பண்ணோம், நுண்ணீர் பாசனத்தின் வழியாக நீரை படுறதுதான் உர பயன்பாட்டுக்கும் நம்ம பயன்படுத்தோம். அதுக்கு பேர் தான் உரப்பாசனம் அப்படின்னு சொல்றோம். இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் தான். நுண்ணீர் பாசனத்தினால விளைச்சல் அதிகமாகுது, உற்பத்தி திறன் அதிகமாகுது, அதாவது களைகளோட எண்ணிக்கை குறைகிறது, வேலையாட்கள் வந்து எண்ணிக்கை வந்து நம்ம குறைக்கிறோம். இது எல்லாமே நடக்குது. இது கூட உரம் போடுவதற்கும் நம்ம என்ன பண்றோம், உரம் அளிப்பதற்கும் இந்த நீர்ப்பாசனத்தை முறைகளை நம்ம பயன்படுத்தி நாம ஓரளவு அதை செஞ்சுக்கிறோம். சரிங்க சார். வேளாண் வளர்ச்சி பாத்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகள்ல 14-15 ஆண்டுகள்ல வந்து உற்பத்தி செய்யப்பட்ட உணவு தானியங்கள் வந்து நிறைய இருந்து, ஆனா வர 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 உற்பத்தி திறன் அதிகமாகுது, ஆனா உற்பத்தியோடைய அளவு, அதாவது உற்பத்தி செய்யக்கூடிய பரப்பளவு வந்து குறைஞ்சிட்டு வருது. அப்ப தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அதிகப்படியா செய்யக்கூடிய பயிர்கள் பாத்தீங்கன்னா முதல்ல நெல், அடுத்து மக்காச்சோளம் அப்படின்னு நம்ம சொன்னேன். அது இல்லாம பயிர் வகை பயிர்கள்ல உளுந்து அதிகப்படியா விளைச்சல் செய்யறாங்க. பயிர் வகை பயிர்கள்ல உளுந்து அதிகப்படியா பயிர் செய்யறாங்க. சரிங்க சார். அப்ப உற்பத்தி திறன் அப்படின்னா என்ன? இது ரொம்ப முக்கியமான இது. அதாவது ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். உற்பத்தி திறன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உற்பத்தி திறன்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஆண்டுல நடக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்கொயர் மீட்டர்னு வச்சுங்களேன். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஆண்டுல நடக்கக்கூடிய இந்த உற்பத்தியை தான் நம்ம வந்து உற்பத்தி திறன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், நம்மளுடைய பரப்பளவு குறைஞ்சிட்டு வருது, அதாவது உற்பத்தி செய்யக்கூடிய பரப்பளவு குறைஞ்சிட்டு வருதுங்கிறத பாக்குறோம். அதே சமயத்துல உற்பத்தி திறன் அதிகமாகுதுங்கிறதையும் பாக்குறோம். அப்ப ரெண்டு விஷயத்தை நீங்க பாக்கணும். கான்ட்ரவர்சியா நீங்க தெரியும், உற்பத்தி செய்யக்கூடிய பரப்பளவு குறையுது, ஆனா உற்பத்தி செய்யக்கூடிய அளவு, உற்பத்தி திறன் அதிகமாகுதுங்கிறத நம் கண் கூட நமக்கு முன்னாடி நமக்கு தெரியுது. அதான் இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 பயிர்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது கூட கரும்பு, இதுவும் அதிகமா பண்றோம். அது இல்லாம மலாட்டை அப்படின்னு சொல்ல, மணிலா கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, நிலக்கடலை அதுதான் சொல்லுவாங்க. இதுவும் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமா பண்றோம். அப்படி பார்க்கும்போது இதோட உற்பத்தி திறன் பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு ஹெக்டேர்ல எவ்வளவு உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்க்கணும். நெல்லு பாத்தீங்கன்னா சுதந்திரம் அடைகிற காலத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1600 கிலோ விளைஞ்ச நெல்லு இன்னைக்கு கிட்டத்தட்ட 4700 சொச்சம் கிலோ, தட் இஸ் நியர்லி 5 டன்ஸ். இதான் நம்மளுடைய இலக்கு. 5 டன்னுக்கு மேல நம்மளுடைய நெல் உற்பத்தி ஆகுது ஒரு ஹெக்டேர்ல. அதே பாத்தீங்கன்னா உளுந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு 645 கிலோ இருந்தது. ஓகேவா? இப்ப அது அப்படியே அதிகமாயிருச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா கரும்பு பொறுத்த வரைக்கும் 107 டன், இது ரொம்ப ரெகுலராகவே இருக்குது. அதே மாதிரி கடலை 2700, கிட்டத்தட்ட 2.25 டன், இது வந்து கடலை உற்பத்தி ஆகக்கூடிய நிலையில நம்மளுடைய உற்பத்தி திறன் இருக்குது அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். ஆக தமிழ்நாட்டோட மொத்த புவியியல் பரப்பு 1,33,33,000 ஹெக்டேர்ல ஒரு விளக்காடு நிலப்பரப்பு மட்டும்தான் பயிர் செய்ய பயன்படுத்தப்பட்டுச்சு. அப்படிங்கறதெல்லாம் வந்து இன்னைக்கு 4ல் 1 பகுதி தரிசா விடப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் தரிசா விடப்படுதுன்னா, வேலைவாய்ப்பு நிலை, விவசாயத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஏற்ற இறக்கங்கள், இதை வைத்து தரிசா போகுதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த பாடத்தை இதோட நிறைவு பெறலாம். அப்படி ஜென்ரலா பார்க்கணும். அப்படி பாத்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அதிகப்படியா விளையக்கூடிய பயிர் என்ன, தமிழ்நாட்டில் ஏன் எந்த பருவத்தில் நம்ம அதிகப்படியா மழை பெறுதோம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த புவியியல் பரப்பு என்ன, உணவல்லாத பயிர் என்ன, உணவுக்கான பயிர் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்க பாத்துட்டீங்கன்னா இந்த பாடம் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, இதுல எதுவும் டவுட் இருக்குன்னா நீங்க இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் போடுங்க. உங்களோட கமெண்ட்டுக்கு கண்டிப்பா நான் பதில் சொல்றேன். ஓகேவா? தேங்க்யூ.